அத்தை, நம்ம இப்போ பிரச்சனையை சரி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடி பிரச்சனையை சரி பண்ண முடியாது அத்தை. இவங்களுக்கு எல்லாம் பயந்து நாம இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தோத்து போயிட்டு வந்தா அர்த்தம். நம்ம பக்கம் நியாயம் இல்லைன்னு தானே அர்த்தம். என் புருஷன் மேல எந்த கலங்கமும் இல்ல, இவ கழுத்துல இருக்கிற தாலிக்கும் புள்ளைக்கும் இவர் காரணம் இல்ல நிரூபிச்சு இவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கும். அப்போ 1 இல்ல 2 இல்ல 10 குழந்தைங்களை பெத்து போடுறேன். யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவாங்களா? அதை எப்படி நசுக்கணும்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களாடி, உரிமை இருக்கிறவளே நியாயத்துக்காக ஒதுங்கி போறா. இவதாண்டி ஏன் மருமக? பொய்ய சொல்லி ஒட்டிக்கிட்டு வந்த நீ எல்லாம் எனக்கு மருமகளா இருக்கவே முடியாது. மாப்ள மாமா, அவளை நினைச்சு உரலை இடிச்ச கதையா போச்சேடா. ஏன் விட்டத்தே பாத்துக்கிட்டு இருக்க? எப்பயும் போல ஈர துணியை போத்திட்டு படுறா மாப்ள. இது வேற ஆடி அந்து. நீ எம்புட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தை மேட்டரை கண்டுபிடிச்ச, கடைசியில ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்கல்ல. ஏங்க, இதுக்கே சோர்ந்து போயிட்டா எப்படி? இன்னும் நிரூபிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. வெற்றியை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஓடக்கூடாது. தோல்வி வந்தாலும் அதை தாங்கிக்கிற மனபலம் வேணும். திரும்ப அதுல இருந்து எப்படி ஜெயிக்கணும்னு யோசிச்சு ஓடுனதை விட இன்னும் பல மடங்கு அதிகமா ஓடணும். தன்னம்பிக்கை அதிகமா இருந்தாதான் நிச்சயமா வெற்றி வருங்க. முதல்ல அவங்க ஃப்ராடுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. குழந்தை அவங்களோடது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன இப்போதைக்கு நம்மளால நிரூபிக்க முடியல. அடுத்து அவ கழுத்துல இருக்கிற தாலி பொய்ன்னு கண்டுபிடிக்கணும். எங்க அன்னைக்கு அப்புச்சி போலீஸ கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அப்போ அவ ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் ஒன்னு காமிச்சால, அந்த அட்ரஸுக்கு போய் விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு உண்மை கிடைக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு போன் பண்ற? செல்வா அப்புச்சிக்கு. அவங்களும் கூட வந்தா உதவியா இருக்கும்ல. சொல்லுதா அப்புச்சி, நாளைக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும். பிரியா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டதா சொல்றால, அந்த அட்ரஸுக்கு போனா நமக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். அவ்வளவுதானே, போயிட்டா போச்சு. நம்ம 2 பேரும் காஞ்சிபுரம் போறோம், அங்க போய் உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சரிங்க அப்புச்சி, வச்சிரேன். சரிதா. என்னங்க, நாளைக்கு காலையில நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். அவங்க சொல்றது உண்மைன்னா ரெஜிஸ்டர்ல உங்க கையெழுத்து, ப்ரூஃப்க்கு உங்க போட்டோன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. அதுவும் சரிதான். சரி, நானும் உன் கூட வரேன். இல்ல இல்ல வேண்டாம். 2 பேரும் வெளியே போனா அவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்துரும். நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க இங்கனே இருந்து எப்படியாவது சமாளிச்சுக்கோங்க. எல்லா ஆதாரமும் எனக்கு எதிரா இருந்தும் நீ இன்னும் என்ன நம்புறல்ல. உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியல அமுதா. என்னங்க நீங்க, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான் என்ன இவ்ளோ தேட வைக்குது. நிச்சயம் கண்டிப்பா அங்க நமக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும். அம்மா அம்மா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? புடவை எடுத்துட்டு வர சொன்னாங்கம்மா. புடவையா?
யார் எடுத்துட்டு வர சொன்னாங்க? நாங்க யாரும் அப்படி சொல்லலையே. இல்லம்மா, இங்கதான் சொன்னாங்க. நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவரு சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்காரு. நான் தான் அவரை வர சொன்னேன். அண்ணா, நீங்க உள்ள இந்த வாங்க. வரேம்மா. ஏய், எதுக்கடி புடவைக்காரரை வர சொன்ன? இருங்க அத்தை, அவசரப்படாதீங்க, சொல்றேன். உமாக்கா, உள்ள இருந்து பாய் எடுத்துட்டு வந்து போடுங்க. அத்தை, வாங்க அத்தை, வந்து இங்க உட்காருங்க. அத்தை கிட்ட என்ன பல்லு எகிரிடும், ஜாக்கிரதை. ஐயோ, வயசான காலத்துல எதுக்கத்த கோவப்படுறீங்க? வாங்க, ஏய், என்ன? வந்து உட்காருங்க. இப்ப எதுக்கு புடவைக்காரரை வர சொன்ன? என்ன அத்தை, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நேத்து பஞ்சாயத்துல என்ன சொன்னாங்க? கல்யாண வேலையில சீக்கிரம் பாருங்கன்னு சொன்னாங்கல்ல. கல்யாண வேலைன்னா சும்மாவா? சேலை எடுக்கணும், வேட்டி எடுக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், அது ஊர் ஃபுல்லா கொடுக்கணும், மாலை வாங்கணும், நகை வாங்கணும், பூ வாங்கணும், பொட்டு வாங்கணும், இது எல்லாத்தையும் விட முக்கியமா தாலி வாங்கணும். சொல்லும் போதே மூச்சு முட்டுது. அம்பிட்டு வேலை இருக்கு அத்தை. எனக்கு உதவின்னு இந்த வீட்ல யாரும் இல்ல. எல்லா வேலையும் நான் தானே இழுத்து போட்டு செய்யணும். ஒருத்தியா நாளே முடியாதுல அத்தை. அதனாலதான் அவரை நான் வீட்டுக்கே வர சொன்னேன். விளக்கம் போதுமா அத்தை? சரி வாங்க பார்க்கலாம். அண்ணா, முதல்ல எங்க அத்தைக்கு நல்ல புடவையா காமிங்க. சரிம்மா, காமிச்சிடலாம். அவங்களுக்கு நல்ல எடுப்பா விலை வசதியான ஒரு புடவையா காமிங்க. சரிங்கம்மா. ஏன் உமாக்கா, இந்த புடவை எங்க அத்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும் அத்தை. உங்களுக்கு இந்த கலர் சூப்பரா இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. பாருங்க. ம், அண்ணா, இவங்க இப்படிதான், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நீங்க இந்த புடவையே அத்தைக்கு எடுத்து வைங்க. அக்கா, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துக்கோங்க. அண்ணா அதை எடுத்து வைங்க. அண்ணா அதை எடுத்து காட்டுங்க. என்னங்க, உங்களுக்கு எதுவும் கொண்டு வரலன்னு கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு தாலி கட்டுறப்ப கட்டிக்க பட்டு வேட்டி, பட்டு சட்டெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ரிசப்ஷனுக்கு கோட் வேணுமா இல்ல குர்தா, ஷெர்வானி அந்த மாதிரி ஏதாவது வேணுமா? ஏய், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்கு எது போட்டாலும் எடுப்பாதான் இருக்கும். சித்தப்பா, உங்களுக்கு? ஏய், நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு மோளை அடிச்சுக்கிட்டு இருக்க? அக்கா, அவ ஏதாவது பண்ணிட்டு போறா, நீ உள்ள போ. டேய், வாடா போலாம். போங்க போங்க, கல்யாணம் நடக்கும், அப்ப இந்த மாயா யாருன்னு உங்களுக்கு புரியும். நீங்க சொன்ன டேட்ல நடந்த கல்யாணம் இதுதாங்க. பாருங்க.
ஏத்தா என்ன தம்பியோட பேரும் அந்த பொண்ணோட பேரும் எல்லாம் இருக்கு? கையெழுத்து வேற தம்பியோடது மாதிரியே இருக்குல்ல? சார், அன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கும்போது நீங்க தான் இங்க இருந்தீங்களா? ஆமா. உண்மையாவே அந்த மாப்பிள்ளையோட பேரும் செந்தில் தானா? எனக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க ப்ரூஃப் கொடுப்பாங்க, அதுல இருக்கிற பேரை எழுதுவோம். சார், அந்த ப்ரூஃபை நாங்க பார்க்க முடியுமா? சார், இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை சார். ப்ளீஸ் சார். சார், எப்படியாவது அந்த போட்டோவை மட்டும் காட்டிருங்க சார். சார் வாங்க சார், வாங்க. வரேன். என்ன இவர் யாருன்னு குழம்பி போய் கிடக்குறீங்களா? அதையும் நானே சொல்றேன். புடவெல்லாம் எடுத்தாச்சு, அடுத்ததா பத்திரிக்கை அடிக்கணும்ல. அதான் டீடைல் வாங்கிட்டு போக வர சொன்னேன். அண்ணா, நீங்க உள்ள வாங்க. இவங்க ரியாக்ஷன்லாம் இப்படிதான் இருக்கும். உட்காருங்க. சார், இதுவான்னு பாருங்க. ஏத்தா, நீயே பாரு. ஏத்தா, என்ன ப்ரூஃப்லயும் தம்பியோட போட்டோவும் அந்த பொண்ணோட போட்டோவுமே இருக்கு? ஒண்ணுமே புரியல அப்புச்சி. ஏன் சார், இவருதான் அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சார். சார், ப்ரூஃப் கொடுத்தாதான் சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏன் சார், இவருதான் வந்தாரா? இவரோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார், எப்பவோ நடந்த கல்யாணம் சார், எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? என்ன அப்புச்சி பண்றது? இப்படி எல்லாமே நமக்கு பாதகமாவே இருக்கு. சார், அன்னைக்கு வந்தவரோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆனது தெளிவா தெரியும்ல. அத நாங்க கொஞ்சம் பார்க்க முடியுமா சார்? என்ன சார், நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கறது என்ன அவ்வளவு சுலபமா? அதுக்குன்னு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு சார். உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்? நோ ஃபார்மாலிட்டிஸ், நீங்க தாராளமா பார்க்கலாம் சார். பத்திரிக்கைக்கு மேல பொய் சொல்லா மெய் ஐயனார் துணை. என்னத்த, கரெக்ட் தானே? அதானே நம்மளோட குலதெய்வம். அடுத்ததா, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அந்த திருக்குறள் போடுங்க. அப்புறம் நீங்க வழக்கமா போடுற இந்த மானே தேனே பொன்மானே இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. கல்யாண தேதி அக்டோபர் 5. சித்தப்பா, 30வது நாள். கணக்கு வச்சா நான் சொல்ற தேதி கரெக்ட் தானே?
அடுத்து மணமகனோட காலம். ரங்குனார் பேரன் லேட் கதிரேசன் வாத்தியார் அன்னலக்ஷ்மி அவர்களின் மகன் திரு கே செந்தில். செந்திலுக்கு பின்னாடி BA B.Ed வாத்தியார் அப்படின்னு நல்ல தெளிவா பளிச்சுன்னு இருக்கணும். சரிதானே அத்தை? அடுத்து மணமகள் திருநிறை செல்வி R. பிரியா. அப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடம். இன்னைக்கு இவளை அடிச்சு துரத்திடுறேன். அவசரப்படாத. அமுதா இவளை பத்திய உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்கா. குழப்பிடாத. அவ எப்படி சிக்கிடுவா. நீ ஆத்திரப்பட்டு ஆட்டத்தை கலைச்சிடாத. கொஞ்சம் பொறுத்துக்க. அமுதா வர்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. அம்பிட்டுதான். நீங்க சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே மேடம். சரிங்க மேடம். வரேன் மேடம். வரேன் சார். வரேன் மேடம். சார், இது வெளியில இருக்கிற CCTV ஃபுட்டேஜ். சார், என்ன சார் இது? உள்ள இருக்கிற CCTVயோட ஃபுட்டேஜை காட்டுங்க. தம்பி, உள்ள இருக்கிற CCTV ஃபுட்டேஜ் ஆன் பண்ணு. ஓகே சார். அட ச்சே. என்ன சார், ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன சார், மூஞ்சே தெரியலையே. நான் என்ன சார் பண்ண முடியும்? இது CCTV ஃபுட்டேஜ், வீடியோ கவரேஜ் இல்ல. சார், வேற ஃபுட்டேஜ் இருந்தா. சார், தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. இன்னும் 2 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணேன். எத்தா போ. என்ன அப்பச்சி இப்படி ஆயிடுச்சு? ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், அவங்கள வெளியே அனுப்பலாம்னு நினைச்சோம். எல்லாமே அவங்களுக்கு சாதகமாவே நடக்குது. ஏத்தா, ப்ரூஃபை கூட காசு கொடுத்து மாற்றி வச்சிடலாம். அதனால தான் CCTVயில் அது யாருன்னு பார்த்துடலான்னு காட்ட சொன்னேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவள் கூட வந்தது யாருன்னு நமக்கு தெரியாமையே போச்சே. ஏத்தா,
நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ எங்க போனியா என்னமோ அவங்க எல்லாம் பதட்டத்துல இருப்பாங்க. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. நான் இங்கிருந்து அந்த பிரியா கூட வந்தது யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு உனக்கு விவரத்தை சொல்றேன். சரியா? இல்லத்தா யோசிக்கல, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல. நீ கிளம்பு. உனக்கு மாப்பிள்ளை பேர்ல சந்தேகம் ஒண்ணும் இல்லையே? ஐயோ, அது போதாத்த, நீ போயிட்டு வா. அமுதாமா, போன விஷயம் என்னாச்சு? சரி சரி, வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க. இவ இவ்ளோ நேரம் எங்க இருந்தா? வந்ததும் எதுக்கு அவசரமா எல்லாரையும் தனியா கூட்டிட்டு போறா?